வணக்கம் சினி உலகம் நேயர்களே, அனைவருக்கும் இனிய மே தின நல்வாழ்த்துக்கள். மே தினம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேற ஒரு தினமும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன தினம்? எஸ், தல தினம். அஜித் குமார் அவர்களுக்கு இன்னைக்கு 45வது பிறந்த நாள். இன்னைக்கு தல பர்த்டே ஸ்பெஷல் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அஜித் சார் மேல ஏன் இந்த ஃபேன்ஸ் எல்லாம் இவ்வளவு வெறித்தனமான ஒரு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா அதுல சில முக்கியமான காரணங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தல அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் தோன்ற குவாலிட்டி என்ன? செல்ஃப் கான்பிடன்ஸ். எந்த வித சினிமா பேக்ரவுண்டும் இல்ல, 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு, கார்மெண்ட் கம்பெனியில வேலை பார்த்திருக்காரு, மெக்கானிக்கா இருந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு சினிமால இவர் தொற்றுகிற உச்சம் பார்த்துட்டீங்கன்னா வேற லெவல். அதுக்கு கண்டிப்பா காரணம் என்ன? இவரோட செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம். இவரோட சினிமா பயணத்துல எப்பவுமே வெற்றி மட்டுமே பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய தோல்வியும் அடைஞ்சிருக்காரு. இன்ஃபேக்ட் 2001ல இருந்து 2007 வரைக்கும் வெறும் 4 படங்கள் தான் ஹிட் கொடுத்திருக்காருன்னா நம்ப முடியுதா? ஆனா இன்னைக்கு இவரோட ரேஞ்சு வேற அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இவருக்கு பல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, பல மேஜர் ஆபரேஷன் நடந்திருக்கு. ஆனா இப்ப கூட அவரோட படங்கள்ல ரிஸ்கான ஸ்டண்ட்டை இவரே தான் பண்றாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இவரோட செல்ஃப் கான்பிடன்ஸ் தான். அதே மாதிரி அஜித் ஒரு கட்டத்துல சொன்னார், நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னார். இதை பல பேர் தலகணம்னு சொன்னாங்க. ஆனா நான் தன்னம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லுவேன். அஜித் கிட்ட பிடிச்சது அவருடைய தன்னம்பிக்கை. இதான் என் வாழ்க்கை. வெட்டு 1 துண்டு 2 இதுதாங்க நம்ம தலையோட பாலிசி. எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசிடுவாரு. தனக்கு என்ன கரெக்ட்னு தோணுதோ அந்த விஷயம் எங்கேயா இருந்தாலும் யார் முன்னாடியா இருந்தாலும் பேசிடுவாரு, பண்ணிடுவாரு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் முன்னாள் சிஎம் முன்னாடி இவர் கொடுத்த ஸ்பீச் தான். இந்த ஸ்பீச்சுக்காக ரஜினி சார் எந்திரிச்சு நின்று கை கட்டி இருப்பார். இது ஒண்ணு போதாதா இவர் எவ்வளவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆள் அப்படிங்கிறது. அஜித் அந்த ஃப்ராங்க்னஸ் எதுவுமே மறைக்க மாட்டாங்க. ரொம்ப ஃப்ராங்கா இல்லை. இஸ் வெரி போல்ட் அண்ட் ஏதாவது ஒரு புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறது இஸ் ஆல்வேஸ் பீன் டூயிங் தட். அஜித் சார் மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேரா இருக்கும். இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயம் தான் தலையை நமக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, ஸ்டார்டம்மை இவர் எப்பவுமே மிஸ்யூஸ் பண்ணதே கிடையாது. நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் கிளப் எல்லாம் இருக்கு. ஆனா தலை மாதிரி யாராவது ஃபேன்ஸ் கிளப்பை கலைக்க முடியுமா? அது கண்டிப்பா தலைனால மட்டும்தான் முடியும். ரீசெண்டா நான் ஒரு கிரேன் ஆபரேட்டரோட இன்டர்வியூ படிச்சேன். அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மற்ற நடிகர்கள் எல்லாம் அவங்க வேலை முடிஞ்சா கிளம்பிடுவாங்க. ஆனா அஜித் சார் அவரோட ஷார்ட்ஸ் முடிஞ்சா கூட இவருக்கு கிரேன் எல்லாம் தள்ளி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் லைட் மேன்ல இருந்து டேரக்டர் வரைக்கும் எல்லாத்தையுமே ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவார். எவ்வளவு நாள் தான் தொழிலாளியா இருப்பார், இன்னிலிருந்து நீ முதலாளி. ஆரம்பம் ஷூட்டிங் அப்போ அவருக்கு காலில் அடிபட்டு இருந்துச்சு. அது வேதாளம் வரைக்கும் அவருக்கு அந்த கால் வலி இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஆரம்பத்துக்கு அப்புறம் 3 படம் பண்ணார். இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் அவர் நினைச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அந்த 3 படங்கள் பண்ணாம இருந்திருக்க முடியும், இல்ல ஷூட்டிங்கை தள்ளி வச்சிருந்திருக்க முடியும், ஷூட்டிங்கை ஒட்டுமொத்தமாகவே நிறுத்தி இருக்க முடியும். ஆனா அவர் அதை பண்ணல, அவர் பண்ணவும் மாட்டார். ஏன்? அவர் எப்பவுமே அவரோட ஸ்டார்டமை மிஸ்யூஸ் பண்ண முடியும். இப்ப நான் தலையை பத்தி சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப 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 கம்மியான விஷயங்கள் தான். நான் தலையை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஒரு நாள் கூட பத்தாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா நேரம் பத்தல இல்லையா, அதனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். தலை, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து எங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸ்டே பிளஸ். தலை ஃபேன்ஸ், இந்த வீடியோ நீங்க காலரை தூக்கி விட்டு லைக் பண்ணலாம். உங்களுக்கு தலைகிட்ட பிடிச்ச விஷயத்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணலாம். அப்படியே எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணலாம். சினி உலகம், எனி டைம் சினிமா.